குத்திமுக ஆட்சி தேவையில்ல, நியூஸ போட்டாலே கொலை கொள்ள, பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்ல, திமுக ரொம்ப தொல்ல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பயத்துல ஒண்ணுக்கு வந்துருச்சு. அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வாட்டரை ஊத்தி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? கண்ணாயிரம் அந்த வெப்பன் சதி. குத்திமுக ஆட்சி தேவையில்ல, நியூஸ போட்டாலே கொலை கொள்ள, பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்ல, திமுக ரொம்ப தொல்ல. என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? கண்ணாயிரம் அந்த வெப்பன் சதி. The next day. பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம். என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? பொறுமை சொல்லிக்கிறாரு. இதே மாதிரி விதவிதமா கோமாளி வேஷம் போட்டு ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களை பிக்னிக் கூட்டு போங்க. என்ன அட பாவிகளா! ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது. தியேட்டரில் தான் விசில் அடிக்க முடியும். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். மக்களாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். Hey, I've seen this one. This is a classic. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. திரு உதயநிதி அவர்களே, இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி நீங்க நான் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுக்க முடியும்? இப்ப கொடுக்கிறேன் பார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் அறிவிக்கலாம் துபாயில சேக்கைக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் முறைகளை பாத்துருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடி சொன்னா இருப்பட்டான். என் பாஸ்போர்ட்டை கடிச்சு துப்புன அந்த எலி மட்டும் என் கையில சிக்கிச்சுன்னு வச்சுக்க. இந்த மாதிரி வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் வெறுப்பு மனு கட்டணமாக 60 பேரிடம் வசூலித்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பித் தர முடியாது என்று கூறியதால் அக்கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏ சீற்றும் கொடுத்த காசும் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துருங்க. அத செலவு பண்ணிட்டேன். ஏட்டையா திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.